Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு ஆல்ரெடி எல்லாரும் வீடியோ பார்த்திருப்பீங்க. அந்த கட் ஆஃப்ல டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிருக்கிறதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்கீங்க. அதுக்கான தெளிவான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் அஃபிலியேட்டட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் அஃபிலியேட்டில் 7.5 ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃபும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமான வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த கட் ஆஃபில் வந்துட்டு மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறதுல வந்து டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அஃபிலியேட்டுக்கு. அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ கேட்டகரிக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மீனிங் என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொன்னால் இன்னும் நல்லாவே புரியும். இப்போ எம்பிசி கேட்டகரி எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில் 89.50 கட் ஆஃப் நீங்கள் வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுடைய கட் ஆஃப் வந்து மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதே கட் ஆஃபில் ஒரு 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த கட் ஆஃப்க்கு இந்த கேட்டகரிக்கு வந்துட்டு 2 வேகன்சிஸ் தான் இருக்குது. இன்னொருத்தருக்கு வந்து வேகன்சி இல்லை. அப்படின்ற பட்சத்தில் இந்த 3 பேரில் யார் சீனியர், அதாவது இந்த டேட் ஆஃப் பர்த் 17/8/2008க்கு முன்னாடி பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, இந்த டேட்டு இதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது இருக்கிற அந்த ஒரு மெம்பர்ஸ்க்கு வந்து சீட் கிடைக்காதுன்னா அப்படி கிடையாது. அவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலுமே வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் 100% கண்டிப்பாக சீட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நீங்கள் மைண்டில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த கட் ஆஃப் உங்களுக்கு இருக்கா, மெயில் வந்திருக்கான்னு ரிசீவ் பண்ணுங்கள். மெயில் வரலனாலும் பரவாயில்ல, உங்களுடைய கட் ஆஃப் வந்து செலக்ட் ஆயிருக்காதுன்றதை பார்த்துங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். இது வந்து ஒரு கட் ஆஃபில் 4 பேர் ஒரே கேட்டகரியில் இருந்து 3 சீட்டு தான் இருக்குதுன்ற பட்சத்தில் அந்த 3 பேர் வந்து மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு மெம்பரை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ப்ரொசீஜர் தான் வந்து யூனிவர்சிட்டி தரப்பில் வந்து நடத்துவாங்க. இதுதான் இதுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் இன்னும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன், இல்லை வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.